ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வாங்க தோசை மாவு வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். குழிப்பணியாரம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்கணும். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு வந்து தோசை மாவு எடுத்திருக்கேன். கட்டியான தோசை மாவு தான், தண்ணி விடாத தோசை மாவு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா தண்ணியாக லிக்விடாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துட்டு 1 கப்பாக வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரெக்டாக 3/4 கப் எடுத்திருக்கேன். 3/4 கப் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்க 3/4 கப் நல்லா வந்து சேர்த்துட்டு நல்லா கட்டியான பதத்துக்கு வந்து நல்லா வந்து கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து எடிட் பண்ணாத டைம் இல்லை. 2வது பிள்ளைங்களுக்கு வேறு லீவா ஒரே சவுண்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எடிட் பண்ணும்போது எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து எடிட் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பிஞ்சு வந்து சால்ட்டு, 1 பிஞ்சு வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே நீங்க வந்து நாட்டு சர்க்கரையும் பண்ணலாம், வெல்லத்திலயும் பண்ணலாம். வெல்லத்தில வந்து எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து வெல்லத்த வந்து பாகா காய்ச்சிக்கிட்டு அத வந்து வடிகட்டிக்கிறணும். கொஞ்சம் வந்து லிக்விட் ஆகும். வடிகட்டினதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அதே சட்டியில மறுபடியும் வந்து அடுப்புல வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு போட்டுருங்க. நல்லா வந்து திக்கா ஆகி வரும். வடிகட்டி இந்த இந்த மாவுல வந்து ஊத்திருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாவுல வந்து ஊத்திருங்க. அப்படி கூட செய்யலாம். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா கட்டியான பதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பனியார கல் வச்சு அது வந்து நல்லா வந்து சூடு ஏறி வந்ததுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதுவும் நல்லா வந்து நல்லா உருகி வரும் பார்த்திங்களா நெய். அந்த டைமில் வந்து நான் கொஞ்சோண்டு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். ஸோ எதுக்காகனா நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதனால் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்ஸு மாவு வந்து எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ஸ்வீட்னஸ் வந்து அந்த அளவுக்கு பத்தலை. ஸோ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். சில பேருக்கு வந்து நல்லா ஸ்வீட்னஸாக இருந்தால் தான் பிடிக்கும். சில பேருக்கு வந்து அவ்வளோவா வந்து இனிப்பு விரும்ப மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இனிப்பு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இந்த இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். அந்த கரண்டி வந்து எனக்கு வந்து சரியாக வரல. ஸோ அதனால் வந்து சின்ன கரண்டி டீஸ்பூனால் வந்து நான் திருப்பி போட்டுக்கிட்டேன். பாருங்கள் இதெல்லாம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்தது. நல்லா கோல்டன் ப்ரௌனில் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நாட்டு சக்கரை சேர்த்தது. அதெல்லாம் நாட்டு சக்கரை சேர்க்காததுன்னா அந்த குழிப்பணியாரத்தில் சேர்க்காதது. எப்படி கலரில் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்காக தான் வந்து கீழே வந்து நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் தோசை மாவு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து நாட்டு சக்கரை எல்லார் வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பேட்சும் வந்து போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதே வெல்லத்தில் கூட செய்யலாம். வெல்லப்பாகில் கூட செய்யலாம். அது வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் வந்து ரெசிபி எடுத்து வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பிச்சு காமிக்கிற பாருங்க. செம்ம சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.